மிகப்பெரிய ஒரு கார் விபத்தில் சிக்கி அந்த சீரியல் நடிகருக்கு நடந்த மிக பெரும் சோகம் ரசிகர்களை ஒட்டுமொத்தமா மிகப்பெரும் ஒரு துயரத்துல உள்ளாக்கியிருக்கு. விஜய் டிவியுடைய மிக முக்கியமான சீரியல்ல நடித்து மிகவும் பிரபலமானவர் மிர்ச்சி செந்தில். மிர்ச்சி செந்தில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிர்ச்சி அப்படிங்கிற ரேடியோ சேனல்ல ஒரு ஆர்ஜவா இருந்தாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது ஒரு நடிகராகணும் அப்படிங்கிறது ஆசை. அதற்காக தன்னுடைய காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நெறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, அப்படி ட்ரை பண்ண நம்ம செந்திலுக்கு, அந்த நேரத்துல அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா இவருக்கு நடிகரா வாய்ப்பு கிடைக்கல. அப்பதான் மிர்ச்சி எஃப்எம்ல ஒரு ஆர்ஜேவா தனது பயணத்த தொடங்க ஆரம்பிச்சாரு. அதுல வர வருமானத்த வச்சுக்கிட்டு, அங்க ஒரு ஆர்ஜேவா இருந்தாலும், தன்னுடைய ஆம்பிஷனுக்காக அப்பப்போ சின்ன திரை, வெள்ளித்திரைன்னு கிடைக்கக்கூடிய எல்லா ஆடிஷன்லயும் போய் கலந்துப்பாராம். அப்படி கலந்துட்டு இருக்கும்போது தான் இவரு விஜய் டிவில ஒளிபரப்பான மதுரை அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. என்னதான் இருந்தாலும் நாம நடிக்கணும்னு நடிச்சது வெள்ளித்திரையில. ஆனா, நமக்கு கிடைச்சது என்னமோ சின்ன திரை தான். பரவால்ல. இங்க நடிச்சு நம்மளோட நடிப்பு திறமைய ப்ரூவ் பண்ணா, நமக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ப மிர்ச்சி செந்தில் வேற வழி இல்லாம அந்த சீரியல்ல முதல்ல கமிட் ஆனாரு. அப்படி கமிட் ஆகி இந்த சின்ன திரை சீரியல்ல அவரு நல்லாவே நடிச்சாரு. அதன் பிறகு அவருக்கு அதே விஜய் டிவில சின்ன திரையில கள்ளிக்காடு, பள்ளிக்கூடம், அப்புறம் சரவணன் மீனாட்சி சீசன் 1 அந்த 2 சீரியலும் அவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்படி 3வதா நடிச்ச இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்ல இவரு பயங்கரமா மக்கள் மத்தியில நல்லாவே ரீச் ஆனாரு. அதன் பிறகு நாம் இருவர் நமக்கிருவர் இந்த சீரியல் நடிச்சது மூலியமாவும் அவருக்கு இன்னமும் அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவானாங்க. இந்த நேரத்துல இவரு சரவணன் மீனாட்சி சீசன் 1ல நடிச்ச அ நடிகை அவங்கள காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேரு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீஜா சந்திரசேகரன். இந்த ஸ்ரீஜா சந்திரனும் இவரும் திருமணம் பண்ணிட்ட பிறகு இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பொறந்துச்சு. இப்படி விஜய் டிவில ரொம்ப நாட்களா, ரொம்ப வருடமா தன்னுடைய நடிப்பு திறமைய ப்ரூவ் பண்ணிட்டு இருந்த நம்ம மிர்ச்சி செந்திலுக்கு அப்போதான் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான அண்ணா அப்படிங்கிற சீரியல்ல ஒரு லீட் ரோல் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால வேற வழி இல்லாம விஜய் டிவி விட்டு ஜீ தமிழுக்கு வந்தாரு நம்ம மிர்ச்சி செந்தில். அங்க வந்து அந்த அண்ணாங்கிற சீரியல்ல 4, 5 தங்கச்சிகளுக்கு ஒரு அண்ணனா பாசமிகு போராட்டத்துல அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய கஷ்டங்கள எப்படி தாங்கிக்கிட்டு, அந்த குடும்பத்த எப்படி ரன் பண்றாரு அப்படிங்கிற நல்ல ஒரு கதை. இதுல பயங்கரமான ஒரு நடிப்பு திறமைய வெளிப்படுத்தினாரு மிர்ச்சி செந்தில். இதன் மூலியமா அவருக்கு சினிமாவுலயும் அவர் ஆசைப்பட்ட மாரி வாய்ப்பு கிடைச்சது. ஆனா சினிமாவுல அவரு ஹீரோவா நடிக்க ஆசைப்பட்டாரு. இருந்தாலும் மிக மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே அவருக்கு சினிமாவுல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, வெள்ளித்திரையிலும் தனது கால் தடத்த பதிச்சு, அங்கேயும் சில படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ஏத்து நடிக்கவும் செஞ்சாரு மிர்ச்சி செந்தில். இப்படி தனது சின்னத்திரை, அப்புறம் வெள்ளித்திரைன்னு 2த்துலயுமே கிடைக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரமும் ஏத்து நடிச்ச மிர்ச்சி செந்தில் இப்போ மீண்டும் ஜீ தமிழ்ல இன்னொரு முக்கியமான சீரியல்ல கமிட் ஆயிருக்காராம். ஏன்னா, ஜீ தமிழ்ல இந்த அண்ணா சீரியல் பயங்கரமான ஒரு டிஆர்பி பெற்றிருந்துச்சு. அதனால மிர்ச்சி செந்தில விட்டோம்னா, திரும்ப நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான இயக்குனர வச்சு ஜீ தமிழ் மேலும் ஒரு சீரியல அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு நம்ம ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகுற மாரி நல்ல ஒரு குடும்ப பாங்கான சீரியல இயக்கணும் அப்படின்னு ஜீ தமிழ் முடிவு பண்ணிட்டாங்க. அதுல நம்ம மிர்ச்சி செந்தில தான் கமிட் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைலாம் போய் அக்ரீமெண்ட்டும் போட்டு முடிச்சாச்சாம். அப்படி அந்த சீரியலுக்காக அவரு இப்போ அந்த என்ட்ரி சாங்ஸ்க்கான அந்த மிக முக்கியமான சீன்ஸ்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவரு படமாக்கப்பட்டத நடத்தி முடிச்சுட்டு, அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காரு. அப்படி போற வழியில யாருமே எதிர்பார்க்காத வகையில அவருடைய போன கார் திடீர்னு பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கி நம்ம மிர்ச்சி செந்தில் மிக மிக ஒரு மோசமான நிலைமையில, குறிப்பா கவலைக்கிடமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மோசமான ஒரு துயர செய்தி தமிழ் சினிமா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.